Hi guys. Okay, இன்னைக்கு நம்ம chapter 3 ஓட question solving பார்க்க போறோம். Okay, first question படிக்கலாமா? என்னது? Explain various instances which make the allotment of securities as irregular allotment under the Companies Act 2013. இப்போ irregular allotmentனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக நார்மலாக ஒரு ஷேர் அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும்? இப்போ கம்பெனி பப்ளிக் ஆஃபர் போகிறாங்க. பப்ளிக் ஆஃபர் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டியது என்னது? ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும். கரெக்டாக? அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்பெக்டஸில் செக்ஷன் 26 சொன்னால் எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்கணும். கரெக்டாக? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? 2 விஷயம் செக் பண்ணணும். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனும் மினிமம் அப்ளிகேஷன் வேல்யூயும் செக் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அவங்க ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ராப்பர் அலாட்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி கூட அதை என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா இர்ரெகுலர் அலாட்மெண்ட்டு சொல்லுவோம். இர்ரெகுலர் அலாட்மெண்ட்டுக்கு தனியாக டெஃபினிஷன்லாம் கிடையாது. ப்ராப்பராக அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணால் கூட அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இர்ரெகுலர் அலாட்மெண்ட்டு சொல்லுவோம். ஆன்சர் படிங்க. Irregular allotment. The Companies Act 2013 does not specifically provide for the term irregular allotment of securities. Hence, we have to examine the requirements of proper issue of securities and consider the consequences of non-fulfillment of those requirements. In broad terms, an allotment of shares is deemed to be irregular when it has been made by a company in violations of Section 23, 26, 39 or 40. 23 என்னது? பப்ளிக் ஆஃபர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? இப்போ பப்ளிக் ஆஃபர் கம்பெனிஸ் போகணுன்னா என்ன பண்ணணும்? அவங்க ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி போகலாம், இல்லாட்டி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக போகலாம், இல்லாட்டி என்னது ரைட்ஸ் ஆர் போனஸ் ஷேர்ஸ் போகலாம். அதான் செக்ஷன் 23. கரெக்டாக? ஸோ அதில் சொன்ன ப்ரொவிஷன்ஸை ஒன்று வயலேட் பண்ணியிருந்தாலோ இல்லை செக்ஷன் 26 என்னது மேட்டர்ஸ் டு பி ஸ்டேட்டட் இன் ப்ராஸ்பெக்டஸ் அதை வயலேட் பண்ணியிருந்தாலும், இல்லை 39 அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அது வயலேட் பண்ணியிருந்தாலும், இல்லை 40 என்னது செக்யூரிட்டி 40 செக்யூரிட்டிஸ் டு பி டெல்ட் இன் ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கரெக்டாக? ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இந்த 4 செக்ஷனும் வயலேட் பண்ணால் இட் இஸ் என்ன அலாட்மெண்ட்? இர்ரெகுலர் அலாட்மெண்ட். இர்ரெகுலர் அலாட்மெண்ட் தேர்ஃபோர் அரைசஸ் இன் த ஃபாலோயிங் இன்ஸ்டன்சஸ். நம்ம சொன்னது அதே தான். வேர் அ கம்பெனி டஸ் நாட் இஷ்யூ அ ப்ராஸ்பெக்டஸ் இன் அ பப்ளிக் ஆஃபர், வேர் த ப்ராஸ்பெக்டஸ் issued by the company does not include any of the matters stated in section 26, where prospectus has not been filed with the registrar under section 26, minimum subscription has not been received, minimum amount receivable on application is less than 5% of nominal value of shares, then public issue approval listing has not been obtained. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும். அவங்க அப்ளை பண்ணதில் ஏதோ ஒன்றில் வந்து அவனுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, இல்லை அவன் பெர்மிஷனே வாங்கலை அப்படின்னா அந்த அலாட்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இர்ரெகுலர் அலாட்மெண்ட். ஓகே, தென் next question, question 2. What is shelf prospectus? State the important provisions relating to issuance of shelf prospectus under the provisions of the Companies Act 2013 and Companies Prospectus and Allotment of Securities Rules 2014. Direct easy question. என்ன ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னன்னு எழுதணும், அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் இஷ்யூஸு அண்ட் அதோட வேலிடிட்டி எவ்வளோ, இன்ஃபர்மேஷன் மெமராண்டம் அதெல்லாம் எழுதணும். ஓகே, ஆன்சரில் என்ன எழுதியிருக்காங்க? செக்ஷன் 31 டெஃபினிஷன் ஆஃப் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். என்னது? ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் prospectus in respect of which the securities or class of securities included therein are issued for subscription in one or more issues over a certain period without issue of further prospectus. Okay, a company is required to issue a prospectus each time it access. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கதை, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபைலிங் ஆஃப் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் வித் ரெஜிஸ்டர். ஸோ எந்த கம்பெனிஸ்லாம் செபி ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த கம்பெனிஸ் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் ப்ரிப்பேர் பண்ணி யார்கிட்ட ஃபைல் பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபைல் பண்ணணும். அதோட வேலிடிட்டி எவ்வளோ? 1 year from the date of commencement of opening of the issue. கரெக்டாக? தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைல் பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் மெமராண்டம். அதில் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுமா? என்னென்ன டீட்டெயில்ஸு? change in the financial position, new charges created and any other matters prescribed. கரெக்டாக? இது வந்து எப்போக்குள்ளே கொடுக்கணும்? 1 month prior to the subsequent issue நம்ம அதை இஷ்யூ பண்ணணும். கரெக்டாக? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு சேஞ்சஸை நம்ம இன்டிமேட் பண்ணணும். அண்ட் அவர் வித்ட்ரா பண்ணுறேன்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு டிசைட் பண்ணதுலேருந்து 15 daysக்குள்ளார நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அவரோட அட்வான்ஸ் பண்ணியை ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் இந்த ப்ரொவிஷன். சேஃப்கார்ட் டு அப்ளிகன்ஸ் ஹூ மேட் இன்
payment in advance. Then last one என்ன சொல்றாங்க, information memorandum together with shelf prospectus என்னது will be deemed prospectus. Okay, easy. Next question, question 3. The board of directors of Chandra Mechanical Toys Limited proposes to issue a prospectus inviting offers from the public for subscribing to equity shares of the company. State the reports which shall be included in the prospectus for the purpose of providing financial information under the provisions of the Companies Act 2013, section 26. Matters to be stated in prospectus. அதே தான் எழுதணும். என்ன சொல்லியிருக்காங்க, as per section 26 prospectus issued by or on behalf of a public company either with respect to its formation or subsequently shall be dated and signed, and the date வந்து will be deemed to be the date of publication. Sign யார் பண்ணியிருக்கணும், all the directors பண்ணியிருக்கணும். கரெக்டா? or is duly authorized attorney பண்ணியிருக்கணும். தென் அவங்க என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கணும், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஸ் பிரிஸ்கிரைப் பை செபி இன் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். கரெக்டா? It is provided that until SEBI specifies the information and reports on financial information under this section, the regulations made by SEBI under the SEBI Act 1992 in respect of such financial information or reports shall apply. இது வந்து அந்த கீழே ஒரு பாயிண்ட் எழுதிருப்போம், அதே சேம் பாயிண்ட். ஓகே, தென் prospectus shall make a declaration about the compliance of provisions of the Companies Act. டிக்ளரேஷன் கொடுக்கணும், அப்புறம் என்ன கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கரெக்ட்? தென் அக்கார்டிங் டு த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் சந்திரா மெக்கானிக்கல் டாய்ஸ் லிமிடெட் which proposes to issue the prospectus shall provide such reports and financial information as may be specified by SEBI in consultation with the central government to comply with the above stated provisions and make declaration about such compliance. Easy. Good. Next question number 4. இது தேவையில்ல, இங்கே வந்து என்ன இதுன்னு தானே கேட்டிருக்காங்க, ஸ்டேட் த ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் எழுதுனா போதும். இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்ன மேட்டர் ஸ்டேட் பண்ணணும்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் செக்ஷன் 26 எழுதுங்க. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரிப்போர்ட்ஸ்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அண்ட் அதை ப்ரொவிஷன் கம்ப்ளை பண்ணிட்டாங்க, டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்றது வரைக்கும் எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கொஷின் 4. என்னது, Unique Builders Limited decides to pay 2.5% of the value of debentures as underwriting commission to the underwriters, but articles of the company authorize only 2% underwriting commission on debentures. The company further decides to pay the underwriting commission in the form of flats. Examine the validity of the above arrangements under the provisions of the Companies Act 2013. So debenturesக்கு எவ்வளோ underwriting commission பண்ணணும், 2.5% or articles whichever is lower. கரெக்டா? அப்போ ஆர்டிகல்ஸில் வந்து நம்ம 2.5% கம்மியாக சொல்லியிருந்தா அந்த கம்மி அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த கேஸில் அவங்க வந்து 2.5 டிசைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆர்டிகல்ஸில் எவ்வளோ தான் சொல்லியிருக்கு, 2 தான் சொல்லியிருக்கு. ஸோ அவங்க எவ்வளோ தான் கொடுக்கணும், 2% தான் கொடுக்கணும். ஓகே, அண்ட் இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the company further decides to pay the underwriting commission in the form of என்னது, flats. இது வந்து கொடுக்கலாமா, ஆப்வியஸாக கொடுக்கலாம், பிகாஸ் underwriting commission can be in cash or kind. கரெக்டா? ஆன்சர் செக் பண்ணலாமா? The payment of such commission shall be authorized in the company's articles of association. The commission may be paid out of proceeds of the issue or profits of the company or both. The rate of commission in case of debenture shall not exceed 2 or 2.5% of the price at which the debentures are issued or as specified in the company's articles, whichever is less. Correct? Thus, the underwriting commission in case of debentures is limited to 2.5. In view of the above, the decision of Unique Builders to pay underwriting commission exceeding 2% as prescribed in the articles is invalid. ஏன்னா அவங்க 2.5 கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆர்டிகல்ஸில் 2 சொன்னதுனால எவ்வளோ தான் அவங்க கொடுக்க முடியும், 2 தான் கொடுக்க முடியும். ஸோ அது என்னது, invalid. The company may pay the underwriting commission in the form of flats since there is no prohibition on payment of underwriting commission in kind. Okay, done. Next question. PQR Bakers Limited wants to raise funds for its upcoming project. Accordingly, it has issued private placement offer letters for issuing equity shares to எவ்வளோ percent, 55%, of which 4 are qualified institutional buyers and remaining are individuals. Before the completion of allotment of equity shares under this offer letter, company issued another private placement offer letter to another 155% in their individual names for issue of its debentures.
Being a public company, is it possible for PQR Bankers Limited to issue securities under private placement? By doing so, whether the company is in compliance with provisions relating to private placement, or should these offer be treated as public offer? What if offer for debentures is given after allotment of equity shares but within the same financial year? So, inga private placement பத்தி கேக்குறாங்க. என்ன section? 42 கரெக்டா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவங்க பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஃபார் என்ன ஷேர்ஸ் போறாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் போறாங்க. டு எவ்வளோ மெம்பர்ஸ், 55 மெம்பர்ஸ். இந்த 55ல எவ்வளோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், 4 குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். இவங்களை இன்க்ளூட் பண்ணணுமா, இன்க்ளூட் பண்ணக்கூடாதா, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கரெக்டா. அப்போ கரெக்டாக பார்த்தா அவங்க எவ்வளோ மெம்பர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 51 தான் இஷ்யூ, விச் இஸ் வெல் வித்தின் த லிமிட் ஆஃப் என்னது 200. அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், பீயிங் அ பப்ளிக் கம்பெனி இஸ் இட் பாசிபிள் ஃபார் PQR Bakers Limited டு இஷ்யூ செக்யூரிட்டிஸ் அண்டர் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்? எஸ். By doing so, whether the company is in compliance with the provisions relating to private placement, or should these offers be treated as public offer? Actually, இந்த கேஸில் வந்து என்னதுதான், இட் இஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் தான். ஏன்னா அவங்க என்னது வெல் வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் 200 இருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி 155 பர்சன்ஸ்க்கு டிபென்ச்சருக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் போகிறாங்க. ஓகே. அப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் போனோம்னா ஒன்று அது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இல்லாட்டி அபேண்டன் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஆஃபர் போக முடியும். பட் இவங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்கப்பே டிபென்ச்சர் ஆஃபர் போனதுனால தே ஆர் நாட் கம்ப்ளைங் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். அதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். கரெக்ட். தென் வாட் இஃப் த ஆஃபர் ஃபார் டிபென்ச்சர்ஸ் இஸ் கிவன் ஆஃப்டர் அலாட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பட் வித்தின் த சேம் ஃபினான்ஷியல் இயர்? இது பண்ணலாமா? எஸ், பண்ணலாம். அது வந்து சேம் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு தடவை தான் போகணும்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஒரு ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆப்வியஸ்லி இன்னொரு ஆஃபர் இந்த சேம் ஃபினான்ஷியல் இயர் போய்க்கலாம். ஸோ எஸ், தே கேன் கோ ஃபார் அனதர் ஆஃபர் இன் த சேம் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? So, section 42, any private or public company may make private placement through the issue of private placement offer letter. The offer shall be made to persons not exceeding 50 or higher amount prescribed. அதான் எவ்வளோ, 200. கரெக்டாக. அதில் யாரையும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸும் ESOPஸையும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். கரெக்டாக. இந்த லிமிட் யாருக்கே அப்ளிகபிள் கிடையாது. NBFCஸ்க்கும் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் இந்த லிமிட்டே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட். தென் it is to be noted that if a company makes an offer or invitation to more than prescribed number of members, it shall be deemed to be an offer to public, and accordingly it shall be governed by provisions relating to prospectus. Also, company is not permitted to make a fresh offer with respect to any offer made earlier has not been completed or otherwise withdrawn or abandoned. Any offer or invitation not in compliance with the provision of this section shall be treated as public offer. So, அந்த டிபென்ச்சர் பண்ணுற ஆஃபரை வந்து நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுவோம், பப்ளிக் ஆஃபராக ட்ரீட் பண்ணணும். In this case, PQR Bakers Limited, though a public company but private placement provisions allow even a public company to raise funds. The company has given offer to 55 persons, அதில் 4 qualified institutional buyers, which is well within the limit of 200. From this point of view, company complies with the private placement provisions. However, as per the question, the company has given another private placement offer of debentures before completing allotment in respect of the first offer. The second offer does not comply with the provisions, hence it will be deemed to be another public offer. In case the company gives offer for debentures in the same financial year after allotment of equity shares is complete, then both the offers can be treated as private placement offers. Easy? Then question 6. How does the Companies Act 2013 regulate and restrict the following matters in respect of a company going for public issue of shares? Minimum amount stated in the prospectus and application money. இது வந்து சேம் இந்த ப்ரொவிஷன் 39ல உள்ள ப்ரொவிஷன். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கணும் அண்ட் மினிமம் அப்ளிகேஷன் வேல்யூ பண்ணியிருக்கணும். மினிமம் அப்ளிகேஷன் வேல்யூ எவ்வளோ, நாட் லெஸ் தேன் 5% ஆஃப் நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, அதே சேம் ப்ரொவிஷன்ஸ் தான் இது, ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரொவிஷன், இது வந்து அப்ளிகேஷன் மணியோட ப்ரொவிஷன். ஓகே, சி நாட் லெஸ் தேன் 5% ஆஃப் நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 7. Examine the validity of the following statement with reference to the provisions of the Companies Act 2013.
The AOA of X Limited contained a provision that underwriting commission may be paid up to எவ்வளோ percent 4% of the issue price of the shares. However, the board of directors have decided to pay underwriting commission 5% to deal and co the underwriters. என்னது இது? இவங்க வேலிடா இன்வேலிடா? ஷேர்ஸ்னா எவ்வளோ underwriting commission 5% or AOA whichever is lower. கரெக்டா? இங்கே நம்ம என்ன லிமிட் பார்க்கணும் 5% or AOA எவ்வளோ 4%. அப்போ 5% or 4% whichever is lower 4%. ஆக்சுவலாக இவங்க எவ்வளோ தான் பே பண்ணணும் 4 தான் பே பண்ணணும். ஆனால் இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க 5 பே பண்ணுன்னு சொன்னால் ஸோ த கன்டென்ஷன் இஸ் இன்வேலிட். கரெக்டா? இன்வேலிட். டன். இது சேம் ப்ரொவிஷன் தான் அந்த அண்டர்ரைட்டிங் கமிஷனோட ப்ரொவிஷன். ஷேர்ஸ்க்கு வந்து 5 ஆர் AOA விச்எவர் இஸ் லோவர் எழுதணும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட இது வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி இவங்க 5% கொடுக்கணும் டிசைட் பண்ணது வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் எழுதணும். ஓகே. தென் ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு, செட் ஏ முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செட் என் ஆர்டிபி எம்டிபி கொஷின்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், an allottee of shares in a company brought action against a director in respect of false statements in prospectus. The director contended that the statements were prepared by the promoters and he has relied on them. Is the director liable under the circumstances? Decide referring to the provisions of the Companies Act 2013. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டேரக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ப்ரொமோட்டர் சொன்னது தான் ரிலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எந்த செக்ஷன் அப்ளை ஆகும் 34 35 ரெண்டுமே சொல்லணும். ஏன்னா ஒரு பர்சன் வந்து 34 வந்து அவங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கான லயபிலிட்டி. ஓகே. 35 வந்து என்னென்னா அந்த அஃபெக்டட் பர்சனுக்கு இவங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ரெண்டு செக்ஷனுமே எழுதணும். நம்ம செக்ஷன் 34 எழுதணும் 35 எழுதணும். ஓகே. எஸ், த டைரக்டர் ஷால் பி ஹெல்ட் லைபிள் ஃபார் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மேட் இன் த ப்ராஸ்பெக்டஸ் அண்டர் செக்ஷன் 34 and 35 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகே. அண்ட் இந்த ஆன்சரில் செக்ஷன் 34 35ஓட எல்லா ப்ரொவிஷன் கம்ப்ளீட் ப்ரொவிஷனுமே எழுதணும். 34 எதுக்கு 34ல் பனிஷ்மெண்ட்டு untrue or misleading statement, false statement கொடுத்துருந்தாங்க அப்படின்னா the persons will be liable under section 447. கரெக்டா? பட் அதில் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, ரெண்டு கேஸ். என்னது? ஒன்று அந்த ஒமிஷன் வந்து இம்மெட்டீரியலாக இருக்குது, இல்லாட்டி அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அவனை அது ட்ரூ தான் அப்படின்னு பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு கேஸில் தட் பர்சன் வில் பி என்னது எக்ஸம்டட். தென் 35ல் யாரெல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? யாரெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும்? director, proposed director, promoters, any other person authorizing the issue, expert under section 26 subsection 5. கரெக்டா? இவங்க எல்லாமே காம்பன்சேட் பண்ணணும். அதுக்கு 3 எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. கரெக்டா? ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ரொவிஷன் எழுதணும் இந்த செக்ஷனில். ஓகே. எழுதிட்டு கன்க்ளூஷன், therefore in the present case the director cannot escape the liability by stating that he had relied on the promoters for making correct statements in the prospectus. He will be liable for misstatements in the prospectus. Okay. Then next question 2, what is meant by abridged prospectus? Under what circumstances an abridged prospectus need not accompany the detailed information regarding prospectus along with the application form? What are the penalties in case of default in complying with the provisions related to issue of abridged prospectus? In the section 33, issue of அப்ளிகேஷன் ஃபார்ம். கரெக்டாக? அதில் தான் வந்து என்ன 3 கேஸில் வந்து நம்ம அப்ரிஜ்ட் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னென்ன கேஸு? அண்டர்ரைட்டிங் கமிஷன், நாட் ஆத்தரைஸ் டு பப்ளிக்கு, எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு. இந்த 3 கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கக்கூடாது. அதை மீறினா அவங்களுக்கு பெனால்ட்டி உண்டு. கரெக்டாக? அண்ட் அந்த யாருக்கு நம்ம அப்ரிஜ் ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறோமோ அந்த பர்சன் எனக்கு ஃபுல் ப்ராஸ்பெக்டஸ் வேணும்னு கம்பெனிக்கிட்ட அப்ளை பண்ணால் கம்பெனி ஹேஸ் டு கிவ் ஹிம் தட் ஃபுல் ப்ராஸ்பெக்டஸ். ஓகே. அதோட ப்ரொவிஷன் தான் ஃபுல்லாக எழுதணும். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதியிருக்காங்க 2 clause 1. அப்ரிஜ் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன? இட் மீன்ஸ் அ மெமராண்டம் கண்டெய்னிங் சச் salient features of prospectus as may be specified by SEBI by making regulations in this behalf. Then எந்த செக்ஷன் எழுதியிருக்காங்க? செக்ஷன் 33. Okay, that no application form for purchase of any securities can be issued unless such form is accompanied by an another abridged prospectus. Okay.
An abridged prospectus need not accompany the application form if it is shown that form of application was issued in connection with a bona fide invitation to person to enter into an agreement, underwriting agreement, or where the securities are not offered to public. Penalty in case of contravention 50,000 rupees for each default. Okay, easy. Next question, question 3. Examine the validity of these allotments in light of provisions of the Companies Act 2013. Mars India Limited owed to Sunil rupees evlo 1000. On becoming this debt payable, the company offered Sunil 10 shares of rupees 100 each in full settlement of the debt. The said shares were fully paid and were allotted to Sunil. Okay, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, சுனிலுக்கு வந்து மார்ஸ் லிமிடெட் 1000 rupees தரணும். ஓகே, அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது நான் 1000 rupees உனக்கு என்னவா தரல, கேஷாக தரல, நான் வந்து என்னவா தரேன், என்னோட கம்பெனியோட ஷேர்ஸாக தரேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இந்த சாப்டர் கிடையாது, ப்ராஸ்பெக்டஸ் கிடையாது, ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர்ஸில் வரும். கரெக்டாக, அதில் செக்ஷன் 62 ஃபர்தர் இஷ்யூவில் ஒரு கேஸ் வரும். ஆஃபர் டு எனி அதர் பர்சன், அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும் ஃபார் கன்சிடரேஷன் ஆர் நாட்டு. அண்ட் அந்த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர்ட் வேல்யூர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேஸ் தான் இது. ஓகே, ஸோ இது ரீட் பண்ணிக்கோங்க ஆன்சர். அதான் சிம்பிள், அதே ப்ரொவிஷன் தான். ஷேர் கேபிட்டல் ப்ரொபோசஸ் டு இன்க்ரீஸ் இட்ஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் கேபிட்டல் பை இஷ்யூ ஆஃப் ஃபர்தர் ஷேர்ஸ் எய்தர் ஃபார் கேஷ் ஆர் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். சச் ஷேர்ஸ் மே பி ஆஃபர் டு எனி பர்சன் இஃப் இட் இஸ் ஆத்தரைஸ்ட் பை என்னது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இஃப் த பிரைஸ் ஆஃப் சச் ஷேர்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை வேல்யூவேஷன் ரிப்போர்ட் அண்ட் ஆஃப் registered valuer. Correcta. In the present case, Mars India Limited is empowered to allot the shares to Sunil in settlement of its debt to him. The issue will be classified as issue for consideration other than cash, must be approved by the members by way of special resolution and the shares or valuer registered valuer பண்ணனும். Easy. So அப்ப இந்த கேஸ்ல என்ன கன்க்ளூஷன்னா, Mars Limited கொடுக்கலாம், இட் இஸ் வேலிட் தான். பட் அதுக்கு என்னென்னலாம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், கேஷ் ஆர் அதர் தேன் கேஷ் வந்து பண்ணிக்கலாம், தென் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் ஷுட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? இல்லை டவுட் இருக்கா எல்லாத்துக்கும்? இல்லை நிறைய பேர் திருத்துன்னு முடிக்கிறீங்க, அதனால் கேட்குறேன். கிளியராக இல்லை? ஓகே, ஆக்சுவலாக இது என்ன கேஸ், கொடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, மார்ஸ் இந்தியா லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகே, இவங்க சுனில் கிட்ட இருந்து 1000 rupees வாங்கியிருக்காங்க. ஓகே, யார்? மார்ஸ் சுனில் கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 1000 rupees வாங்கியிருக்காங்க. ஓகே, இந்த 1000 rupees அவங்க திரும்ப கொடுக்கணுமா? டெட்டாக வாங்கியிருக்காங்க, அதை அவங்க திரும்ப கொடுக்கணுமா? அதுக்கான மெச்சூரிட்டி டேட் வருது. அப்போ மார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த 1000 rupees உனக்கு கேஷாக தரல, நான் என்ன பண்ணுறேன், என் கம்பெனியோட ஷேர்ஸாக உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேலிடா இல்லையா? அதான் கொஷின். ஓகே, இது வேலிட். எதனால அப்படின்னா, செக்ஷன் 62ல் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஓகே, எதுக்குன்னா ஃபர்தர் இஷ்யூ டு எனி அதர் பர்சன். ஃபர்தர் இஷ்யூ 3 கேஸில் மெயினாக நடக்கும். ஒன்று எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு, இன்னொன்று எம்ப்ளாயீஸ்க்கு, இன்னொன்று டு எனி அதர் பர்சன். ஸோ இந்த கேஸ் வந்து அந்த ஃபர்தர் இஷ்யூ டு எனி அதர் பர்சன் கேஸ்க்குள்ளே வந்துடும். ஓகே, அப்படி அவங்க எனி அதர் பர்சனுக்கு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் கம்பெனி இஷ்யூ பண்ணலாம். ஓகே, அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓகே, செகண்ட் அதுக்கு வந்து கன்சிடரேஷன் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ப்ரைஸு யார் டிட்டர்மைன் பண்ணணும்னா ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் டிட்டர்மைன் பண்ணணும். இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் இஷ்யூ கம்பெனி பண்ணலாம், பட் டு எனி அதர் பர்சன் பண்ணலாம். அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், அண்ட் ப்ரைஸை யார் டிட்டர்மைன் பண்ணணும்னா ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, டு த கம்ப்ளைண்ட்ஸ் வித் அப்ளிகபிள் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சாப்டர் 3 அண்ட் எனி அதர் கண்டிஷன் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். ஸோ இந்த ப்ரெசன்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ஸ் இந்தியா லிமிடெட் இஸ் எம்பவர்ட் டு அலாட் ஷேர்ஸ் டு சுனில் இன் செட்டில்மெண்ட் ஆஃப் இட்ஸ் டெட் டு ஹிம். மீன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. The issue will be classified as issue for consideration other than cash, must be approved by our members by way of special resolution. Further valuation of shares must be done by our registered valuer. ஒன்றும் இல்லை, கன்க்ளூஷனில் அந்த ப்ரொவிஷனை அப்படியே லிங்க் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். புரிஞ்சுச்சா இப்போ எல்லாத்துக்கும்? ஓகே,
நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Next is question 4. Another Sudarshan Exports Limited was dealing in export of rubber to specified foreign countries. Okay. The company was willing to purchase rubber trees in Andhra Pradesh. The prospectus issued by the company contained some important extracts of expert report and number of trees in Andhra Pradesh. The report was found untrue. Mr. Alok purchased the shares of Sudarshan Exports Limited on the basis of the expert report published in the prospectus. Will Mr. Alok have any remedy against the company? State also the circumstances where an expert is not liable under the Companies Act 2013. இது வந்து அந்த எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரொவிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க, சுதர்ஷன் எக்ஸ்போர்ட் கம்பெனி இவங்க தான் என்னது ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட் இருக்குது. ஓகே, அந்த எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, அந்த ப்ராஸ்பெக்டஸில் சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் என்னவா இருக்குன்னா, இட் கண்டெய்ன்ஸ் த இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் அன் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட். ஒரு எக்ஸ்பர்ட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, அதில் உள்ள சில இன்ஃபர்மேஷன்லாம் எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எவ்வளோ இருக்குது ஆந்திர பிரதேஷில் அப்படின்றதையும் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மிஸ்டர் அலோக் அப்படின்னு ஒரு பர்சன் என்ன பண்ணுறான்னா, அந்த எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிலீவ் பண்ணி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஓகே, இதுதான் கேஸு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வில் மிஸ்டர் அலோக் ஹேவ் எனி ரெமெடி எகெயின்ஸ்ட் த கம்பெனி. அதாவது அந்த ரிப்போர்ட்டில் இருந்த விஷயம் வந்து அன்ட்ரூவாக இருக்குது. ஸோ மிஸ்டர் அலோக்குக்கு கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது ரெமெடி இருக்கா, கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன செக் பண்ணணும், எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அவன் வந்து எக்ஸ்பர்ட்டோட கன்சென்ட்டோடு அதை வாங்கியிருந்தான் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஓகே, அண்ட் அந்த எக்ஸ்பர்ட் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருந்தான் அப்படின்னா அப்போயும் ப்ராப்ளம் கிடையாது, அப்போயும் எக்ஸம்டட். கரெக்டாக? இந்த கேஸில் என்ன ஆயிருக்கு ஆக்சுவலாக, அவங்க வந்து ப்ராஸ்பெக்டஸ் issued by the company contain some important extracts of the expert report and number of trees in Andhra Pradesh. The report was found untrue. அதாவது எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட்டிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டில் சொன்ன விஷயங்கள் வந்து என்னவா இருக்குன்னா தப்பாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த கேஸில் அலோக்குக்கு யாருக்கு எகெயின்ஸ்டாக தான் ரெமடி இருக்கும்னா எக்ஸ்பர்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் ரெமடி இருக்கும். கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக அவனுக்கு எந்த ரெமடியுமே கிடையாது. ஏன்னா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயத்தை தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க எக்ஸ்ட்ராவாக எந்த விஷயமே போடல. ஸோ கம்பெனி சைடில் இந்த இடத்துல தப்பு இல்லை, கம்பெனி வில் பி எக்ஸம்டட். யாரு தான் லயபிள் ஆவாங்க, எக்ஸ்பர்ட் தான் வில் பி லயபிள். ஓகே, தென் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் ஆல்சோ த சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் அன் எக்ஸ்பர்ட் இஸ் நாட் லயபிள் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 3 எக்ஸப்ஷன். புரியல? அதான் இங்கே வந்து நமக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல, எக்ஸ்பர்ட் கன்சர்ன் கொடுத்தாரா இல்லையான்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, கம்பெனி எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட்டில் சொன்ன அதே விஷயங்களை அப்படியே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி தான் இந்த ஆன்சர் எழுதணும். ஸோ கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக அலோக்குக்கு என்ன கிடையாது, எந்த விதமான ரெமடியுமே கிடையாது. ஓகே, அன்லஸ் இங்கே வந்து என்ன டீட்டெயிலாக நமக்கு எதுவுமே கொடுக்கல, வேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது கம்பெனி சைடில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால ஆப்வியஸாக கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக மிஸ்டர் அலோக்குக்கு என்ன கிடையாது, எந்த விதமான ரெமடியும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஸ்டேட் ஆல்சோ தி சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் அன் எக்ஸ்பர்ட் இஸ் நாட் லைபிள் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 3 கேசஸ் இருக்குது. என்னென்ன, ஹீ இஸ் அ டைரக்டர், அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு கன்சென்ட் கொடுத்துட்டான், அதுக்கப்புறமா அவனோட கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டான். செகண்ட் கேஸ், வித்தவுட் இஸ் நாலேஜ் ஆர் கன்சென்ட் நம்ம வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவனுக்கு அது தெரிய வந்தோன்னா அவன் பப்ளிக் நோட்டீஸ் போய் கொடுத்துட்டான். கரெக்டாக? தென் தேர்ட் கேஸ் என்னது, எக்ஸ்பர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது வந்து வித் த கன்சென்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட் இன்க்ளூட் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயத்தை அப்படியே எக்ஸாக்டாக ஃபேராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ தட் பர்சன் வில் பி எக்ஸம்டட். கரெக்டாக? அதே தான் இங்கே கேசஸ். That having given consent but withdrew it writing before delivery of the copy of prospectus for filing, then that the prospectus was issued without his knowledge or consent, and that on becoming aware of it he forthwith gave a reasonable public notice that it was issued without his knowledge or consent. Then
expert or contained in what purpose to be a copy of an extract from a report or valuation of an expert. It was correct and என்ன representation, fair representation of the statement or a correct copy of or a correct or fair extract from the report or valuation, and he had reasonable ground to believe and did up to the time of the issue of prospectus believe that person making the statement was competent to make it and that the said person had given consent required by under section 26 subsection 5 to issue of prospectus and had not withdrawn that consent before delivery of a copy of prospectus for registration or to the defendant's knowledge before allotment there under. இது வந்து சேம் ப்ரொவிஷன் நம்ம நோட்ஸில் இருக்க 26ல நம்ம அந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் கொடுத்துருப்போம் தெரியுமா, அந்த சாரி 35ல செக்ஷன் 35ல தானே இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த 3 எக்ஸப்ஷனல் கேசஸை எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகே, ஈஸி. இங்கே ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார். இந்த கிவன் கேஸ் ஹென்ஸ் மிஸ்டர் அலோக் வில் நாட் ஹாவ் எனி ரெமடி அகெயின்ஸ்ட் த கம்பெனி. ஓகே, அதே தான் நம்மளும் டிசைட் பண்ணோம். அவன் யாருக்கு எகெயின்ஸ்டாக தான் அவனுக்கு ரெமடி இருக்கும், எக்ஸ்பர்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் ரெமடி இருக்கும், கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக அவனுக்கு எந்த விதமான ரெமடியும் இருக்காது. ஓகே, புரிஞ்சா? டவுட் ஏதாவது இருக்கா அந்த கொஷின்? ஈஸி பிளெயின் கொஷின், இது டைரக்ட் கொஷின். தென் next question, question 5. Swati Limited is intending to issue its securities on private placement basis. Explain to the directors of the company the provisions of the Companies Act 2013 on the following matters: meaning of private placement, time limit for allotment of securities, and repayment of application money in case of default. ரொம்ப டைரக்ட் கொஷின், அப்படியே ப்ரொவிஷன் மட்டும்தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு எழுதணும். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன? இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் டு அ செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள். கரெக்டாக? த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கம் அப்ளிகேஷன் ஃபார்ம். கரெக்ட். நெக்ஸ்ட்டு டைம் லிமிட் ஃபார் அலாட்மெண்ட் எவ்வளோ? 60 days. அப்படி 60 daysக்குள்ள நம்ம அலாட் பண்ணாட்டி 15 daysல ரீஃபண்ட் பண்ணணும். அப்படி அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12% per annum. கரெக்டா? ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 60th day. 60th day ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 60th day. அப்படி இல்லாட்டி ஃப்ரம் 61st டேன்னு சொல்லணும். எக்ஸ்பைரி ஆஃப் 60th டேன்னு சொல்லணும், அப்படி இல்லாட்டி ஃப்ரம் 61st day. ஓகே, அதே தான் இங்கே ப்ரொவிஷன். டன். தென் கொஷின் 6. ABC Limited proposes to issue series of debentures frequently within a period of 1 year to raise funds without undergoing complicated exercise of issuing the prospectus every time of issuing a new series of debentures. Examine the feasibility of proposal of ABC Limited having taken into account the concept of deemed prospectus dealt with under the provisions of the Companies Act 2013. என்னது இது? ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், ஃபர்தர் இஷ்யூ நான் போகணும், பட் எனக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸ் நான் இஷ்யூ பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ என்ன நம்ம இஷ்யூ பண்ணணும்? ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டோட சேம் ப்ரொவிஷன். ஓகே, இந்த மாதிரி ஈஸியான டைரக்ட் கொஷின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் ரீட் பண்ணல. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டோட ப்ரொவிஷன் ரீட் பண்ணிட்டோம், அதனால தான் நான் அதை ரீட் பண்ணல. ஓகே, நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தென் கொஷின் 7. பீம் லிமிடெட் இஷ்யூட் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ்? 1 lakh equity shares of 100 each at par to the public by issuing prospectus. The prospectus discloses the minimum subscription amount of 15 lakhs required to be received on application of shares, and share application money shall be payable at 20 per share. The prospectus further reveals that Beam Limited has applied for listing of shares in எத்தனை stock exchange? 3 recognized stock exchange, of which 1 application has been rejected. The issue was fully subscribed and Beam Limited received an amount of 20 lakhs on share application. Beam Limited then proceeded for allotment of shares. Examine the 3 disclosures in the above case study, which are the deciding factors in an allotment of shares and consequence for violation, if any, under the provisions of Companies Act 2013. Okay. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணோம். ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி 2 விஷயம் செக் பண்ணணும். என்னென்ன 2 விஷயம்? அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் செக் பண்ணணும்? மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மினிமம் அப்ளிகேஷன் வேல்யூ செக் பண்ணும். அண்ட் ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா இடத்துலேருந்தும் அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? அப்ரூவல் வந்திருக்கணும். கரெக்டாக? இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம அலாட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, கரெக்ட். அப்படி இல்லாட்டி நம்ம என்னவே பண்ணக்கூடாது, அலாட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இவங்களோட மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கலெக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க?
15 lakhs கலெக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் மணி பேயபிள் எவ்வளோ 20 பர் ஷேர். அப்போ அப்ளிகேஷன் மணியோட வேல்யூ எவ்வளோ மினிமம் வேல்யூ ஷுட் நாட் பி லெஸ் தேன் 5% ஆஃப் நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ 5% ஆஃப் 100 எவ்வளோ 5 கரெக்டா. ஸோ இங்கே வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குது 20 which is more than 5. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகே தென் த ப்ராஸ்பெக்டஸ் ஃபர்தர். அப்போ 15 lakhs வந்து அவங்க என்ன வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆகணும்னு சொல்லியிருக்காங்க கலெக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. த ப்ராஸ்பெக்டஸ் ஃபர்தர் ரிவீல்ஸ் தட் அவங்க வந்து 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஆயிடுச்சு ஒன்று வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போனா அவங்க என்னவே போகக்கூடாது அலாட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது. இவங்க அலாட் பண்ணிட்டாங்களா? The issue was fully subscribed. Beam Limited received an amount of 20 lakhs on share application. So 15 lakhs minimum subscription. அவங்களுக்கு minimum subscriptionும் satisfy ஆயிடுச்சு. 20 lakhs அவங்களுக்கு வந்துருச்சு. அப்ளிகேஷன் மணியும் அவங்களுக்கு more than 5% இருக்கு. பட் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் satisfy ஆகலை. என்னது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே அப்போனா அவங்க எதுக்கு ப்ரொசீட் பண்ணக்கூடாது அலாட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அலாட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஸோ அப்போ இவங்க வந்து என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ட்ரவீன் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணி ஆகணும் அவங்க வந்து திரும்பவும் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி ஆகணுமா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கரெக்டா. அதான். So the above provision is very clear that not only the company has to apply for listing for since one of the 3 recognized stock exchange where the company has applied for enlisting has rejected the application and the company has proceeded with making the offer of shares, it has violated the provisions of section 40. Therefore this shall be deemed to be irregular allotment. Beam Limited shall be required to refund the application money to the applicants in the prescribed manner within the stipulated time frame. இங்க வந்து அந்த டைம் ஃப்ரேம்லாம் சொல்ல 60 days அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. 15 days அந்த ரீஃபண்ட் அதெல்லாம் எதுவுமே சொல்ல within the stipulated டைம் ஃப்ரேம் சொல்லி ஜெனரலைஸ்ட் ஆன்சர் எழுதிட்டாங்க. ஓகே ஈஸி டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8. கேஆர் லிமிடெட் என்னாச்சு இல்லை ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்குறேன். ஓகே தானே அந்த கொஸ்டின். தென் KR Limited decides to issue 1 lakh securities of the company. The company decides to publish an advertisement of prospectus, enumerate to the company about necessary contents of its memorandum to be specified. Easy question. என்ன section 30 advertisement of prospectus என்னென்ன இருக்கணும் object, liability, name of the signatories, number of shares subscribed by them, capital structure. Easy direct question. Then last set M, past examination question. First question, RD Limited issued a prospectus. All the statements contained therein were literally true. It also stated that company had paid dividends for number of years but did not disclose the fact that dividends were not paid of trading profits but out of another capital profits. An allottee of shares claims to avoid the contract on the ground that prospectus was false in material particulars. Decide that the argument of shareholder as per the provisions of the Companies Act 2013 is correct or நாட். ஓகே இது என்ன கேஸு ஆர்டி லிமிடெட் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட்லி எல்லா விஷயமுமே கரெக்டாக இருக்குது. ஓகே அந்த ப்ராஸ்பெக்டஸில் ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க என்னென்னா நாங்கள் இத்தனை வருஷமாக எல்லா டிவிடெண்ட்ஸுமே ப்ராப்பராக பே பண்ணியிருக்கோம் டிஃபால்ட்டே பண்ணதில்லைன்னு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே பட் ஆக்சுவலாக அந்த டிவிடெண்ட்ஸ் அவங்க எதுலேருந்து எடுத்து பே பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ்லேருந்து எடுத்து பே பண்ணியிருக்காங்க. நார்மலாக எந்த ப்ராஃபிட்ஸ்லேருந்து தான் பண்ணணும்னா ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ்லேருந்து தான் எடுத்து பண்ணணும் டிவிடெண்ட்டு. ஓகே ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ்லேருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை எதுலேயே இன்க்ளூட் பண்ணல ப்ராஸ்பெக்டஸில் டிஸ்க்ளோஸே பண்ணல. ஆக்சுவலி இது வந்து ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட் கரெக்டாக. ஏன்னா நான் நார்மலாக ட்ரேட் பண்ணி எனக்கு வர ப்ராஃபிட்லேருந்து தான் நான் என்ன பே பண்ணி ஆகணும் டிவிடெண்ட் பே பண்ணி ஆகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கேபிட்டல் அசெட்ஸை விற்று வர கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ்லேருந்து எடுத்து என்ன பே பண்ணுறாங்க டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க. அப்போது கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அவங்க அதை என்ன பண்ணல டிஸ்க்ளோஸ் பண்ணல மறைக்கிறாங்க மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை. அப்போ தே ஆர் லைபிள் அண்டர் செக்ஷன் என்னது 34 கரெக்டாக. ஸோ இது மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் தே வில் பி லைபிள் அண்டர் செக்ஷன் 447 கரெக்டாக. அதே இங்கே வந்து என்ன சொல்கிறான் ஒரு அலாட்டி ஆஃப் ஷேர். ஸோ ஒரு மெம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த விஷயம் வந்து தப்பு அதனால என்னது
the prospectus was false அப்படின்னு சொல்லி அவன் கிளைம் பண்ணுறான். அவனோட கிளைம் கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. என்னது, அவனோட கிளைம் இஸ் கரெக்ட் and the person will be liable under section 447. Okay, answer. According to section 34 of the Companies Act 2013, where a prospectus is issued includes any statement which is untrue or misleading in form of context in which it is included, or where inclusion or addition of any matter is likely to mislead every person who authorized the issue of such prospectus shall be liable under section 447. Correct? And on the 35 அந்த எந்த பர்சன் அஃபெக்ட் ஆனோ அவனுக்கான காம்பன்சேஷனை அந்த 5 people வந்து கொடுத்தாகணும். ஓகே, in the given question the non-disclosure of the fact that dividends were paid out of capital profits is a concealment of என்ன fact, material fact, as a company is normally required to distribute dividend only from என்ன profits, trading or revenue profits, and under exceptional circumstances it can pay dividend out of capital profits. Hence a material misrepresentation has been made. Accordingly, in the given case the allottee can avoid the contract of allotment of shares. Okay, easy. Next question. CDS Limited is planning to make another private placement of securities. The managing director arranged to obtain a brief note from some source explaining the salient features of the issue of private placement that the board of directors shall keep in mind while approving the proposal on the subject. The brief note includes inter alia the information or suggestions on the following points. A private placement shall be made only to a select group of identified persons not exceeding 200 in a financial year. The aforesaid ceiling of identified person shall not apply to offer made to qualified institutional buyers, but it is applicable to employees of the company who will be covered under the company's employee stock option scheme. The offer on private placement basis shall be made only once in a financial year for any number of identical persons not exceeding 200. The company solicits your remarks on the points referred above as to whether they are valid or not. Recent remarks should be given in accordance with the provisions of the Companies Act 2000. இது வேலிடா, நாட் வேலிடா? நாட் வேலிட். ஏன்னா அந்த 200குள்ளே யாரையும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், யாரையும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், ஈசாப்பையும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் இங்கே வந்து அப்ளிகபிள்னு கொடுத்தனால இந்த பாயிண்ட் என்னது, not valid. The offer on private placement basis shall be made only once in a financial year. அப்படி கிடையாது. கரெக்டா? அவங்க எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம், பட் ஒரு ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர் போகணும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் இன்வேலிட். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? Securities under private placement shall not be made to persons more than 200 in aggregate financial year. இங்கே conclusion. The company is correct in proposing that private placement shall be made only to a selected group of identified persons not exceeding 200 in a financial year. This part of proposal is correct. But the company is also correct in proposing qualified institutional buyers. அதுவும் கரெக்ட். பட் எங்கே தான் அவங்க தப்பு? செகண்ட் பார்ட் ஈசாப்பில் தான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் இஸ் நாட் வேலிட். ஸோ இது வந்து என்னது, பார்ஷியலி கரெக்ட். ஸோ அப்போ இன்வேலிட்னு நம்ம எழுதக்கூடாது, பார்ஷியலி கரெக்ட்னு எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தப்பானதுனால இட் இஸ் என்னது, பார்ஷியலி கரெக்ட். Okay, the company's rules 2014 provide that an offer or invitation to subscribe securities under private placement shall not be made to person more than 200 in aggregate in a financial year. Keeping the ceiling of 200 in aggregate during a financial year, offer for private placement can be made more than once in a financial year. Therefore, second statement is not fully correct. Okay, அப்போ second statement not fully correct, but first statement is partially correct. Then third, Johnson Limited goes for public issue of its shares. The issue was oversubscribed. A default was committed with respect to allotment of shares by officers of the company. There were no managing director, whole-time director or any other officer or person designated by the board with the responsibility of complying with the provisions of the Act. State who are the persons considered as officers in default under the Companies Act 2013. Examine who will be considered in default in the instant case. So, இங்கே officers in default na யார் யார் அப்படின்னு நம்ம எழுதணும். அதான் இங்கே கேட்குறாங்க. ஸோ officers in default na யார் யார்? Whole-time director, key managerial person. Where there is no key managerial person, such director or directors as specified by the board or all directors if no directors is so specified.
அப்போ ஃபஸ்ட்டு ஹோல் டைம் டேரக்டராக இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்னவா இருக்கணும், கீ மேனேஜரல் பர்சன். அப்படி கீ மேனேஜரல் பர்சன் இல்லை அப்படின்னா சச் டேரக்டர்ஸ் ஸ்பெசிஃபைட் பை த போர்டு. அப்படி டேரக்டர்ஸ் யாருமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா ஆல் த டேரக்டர்ஸ் வந்து ஆஃபீஸ் இன் டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். தென் any person who under the immediate authority of board or any key managerial person is charged with responsibility. அதாவது இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆர் கீ மேனேஜரியல் பர்சன் இருக்காங்க, இவங்களுக்கு இமீடியட் அடுத்த உள்ள லேயர் ஆஃப் பீப்புள் அவங்களையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா ஆஃபீஸர்ஸ் இன் டிஃபால்ட்டாக தான் சொல்லுவோம். ஓகே, தென் any person in accordance with whose advice, directions or instructions the board of directors of the company is accustomed to act. இது யாரு, promoters. Every director in respect of a contravention of any provisions of the company's act. ஓகே, அப்போ ஒன்று யாராக இருக்கலாம், ஹோல் டைம் டைரக்டர் இருக்கணும், இல்லை கீ மேனேஜரியல் பர்சன் இருக்கணும். இல்லாட்டி கீ மேனேஜரியல் பர்சன் இல்லை அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் ஸ்பெசிஃபை பண்ண ஒரு டைரக்டர். அப்படி போர்டு யாரையுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஆல் த டைரக்டர்ஸ். தென் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கோ இல்லை கீ மேனேஜரியல் பர்சனுக்கோ நெக்ஸ்ட் இமீடியட் நெக்ஸ்ட் லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ், தென் ப்ரொமோட்டர்ஸு. அப்படி இல்லாட்டி ஆல் த டைரக்டர்ஸ் வில் பி என்னது, அவங்க எல்லாத்தையுமே வில் பி லைபிள் ஃபார் ஆஃபீஸஸ் இன் டிஃபால்ட். அவங்கள ஆஃபீஸ் இன் டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, then in the given case as stated Johnson Limited committed a default with respect to another allotment of shares by the officers. As in company there were, இங்கே கம்பெனியில் சொல்லியிருக்காங்களா யார் யார் இல்லைன்னு சொல்லி, யார் யார் இல்லை, மேனேஜிங் டைரக்டர் இல்லை, ஹோல் டைம் டைரக்டர் இல்லை, ஆர் எனி அதர் ஆஃபீஸர் ஆர் பர்சன் டெசிக்னேட்டட் பை த போர்டு இல்லை. ஓகேவா, அப்போனா யாராக இருக்க முடியும், ஒன்று கேஎம்பியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த ஆல் த டைரக்டர்ஸ் இருக்கலாம். கரெக்டாக, ஏன்னா போர்டு வந்து யாரையுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் த டைரக்டர்ஸ் இருக்கலாம். கரெக்டாக கன்க்ளூஷனில் என்ன எழுதியிருக்காங்க, designated by the person, board with responsibility of complying with the provision of that. Therefore, in such situation, all the directors of the company will be treated as officers in default. Okay? புரிஞ்சுச்சா? ஸோ இங்கே வந்து அவங்க தெளிவாக யார் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டதுனால நம்ம வந்து யாரை எடுத்துக்கிட்டோம், ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டாக ஆல் த டைரக்டர்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, தென் next question. The board of directors of ABC Limited are proposing to raise funds from the public through issue of equity shares. However, due to volatile financial markets, the price per share and the number of shares to be issued are left open and to be decided post closure of the issue. As a financial advisor of the company, what would you suggest to the board in this regard as per the provisions of the Companies Act 2013? என்ன இது கேஸு, Red herring prospectus, அதோட provisions அப்படியே ஃபுல்லாக. See, a financial consultant, the board of directors of ABC Limited would be advised to issue என்ன prospectus, red herring prospectus. It means prospectus which does not include complete particulars of என்ன quantum or price of securities included therein. Thus, ABC Limited may raise funds from public through red herring prospectus whereby the price per security and number of securities are left open to be decided post closure of the issue and red herring prospectus ஓட full provision. ஓகே, இது provision நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அப்புறமா. ஓகே, தென் கொஷின், இது டைரக்ட் provision அதனால தான் நான் ரீட் பண்ணல. Next question. The board of directors of A Limited made an offer, private placement offer to a group of எவ்வளோ person, 150% to subscribe for 100 equity shares at 100 each. After passing a special resolution in this regard, the company received application money from the members on என்னது 15th April 22 but did not make an allotment of shares till 31st July 22. Instead, during this interim period, the company opted to utilize application money for payment of dividend. Okay. Some of the members raised an objection that as the allotment was not done by the company within a period of prescribed time limit, the company is liable to repay the application money with interest at the rate of 15% per annum for such non-compliance. Examine the validity of objection raised by the members with reference to the Companies Act 2013 and also decide whether the application money can be used for payment of dividends. Okay. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் போயிருக்காங்களா, ஏ லிமிட்டடு எவ்வளோ பர்சன்ட்க்கு போயிருக்காங்க, 150% போயிருக்காங்களா. எப்போ வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு எப்போ, 15th April அப்ளிகேஷன் மணி ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. கரெக்டாக, அப்போ எவ்வளோ நாளுக்குள்ளே அவங்க அலாட்மெண்ட் முடிச்சிருக்கணும், 60 daysக்குள்ளார அலாட்மெண்ட் முடிச்சிருக்கணுமா. இவங்க எப்போ வரைக்கும் அலாட்மெண்ட் பண்ணலை, 31st July வரைக்கும் பண்ணலையா.
இது 60 days ஆயிடுச்சா? ஏன்னா ஏப்ரல் 15லேருந்து அப்படின்னா மே 15 30 days வந்துடும். அதுக்கப்புறம் ஸோ மோர் தேன் 60 days ஆயிடுச்சு கரெக்டாக 31st ஜூலைனா. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும்? ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். வித்தின் 15 days ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும். கரெக்ட்? எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்? 12% இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போது இங்கே வந்து மெம்பர்ஸ் அப்ஜெக்ட் பண்ணது கரெக்டு. பட் அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது? தப்பு. 15% கிடையாது, 12% தான் பண்ணணும். அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அப்ளிகேஷன் மணியை எடுத்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்கு பண்ணக்கூடாது. எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? அலாட்மெண்ட்டுக்கும் ரீஃபண்ட் எகெயின்ஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கும் தான் அந்த அப்ளிகேஷன் மணியை யூஸ் பண்ணணும். பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஆன்சர். கரெக்டா? ஆன்சர் செக் பண்ணலாமா? ஸோ அப்ளிகேஷன் மணியை நம்ம எங்கள் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருக்கணும். இட் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் என்னது? ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அகெயின்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் மணிஸ் வேர் த கம்பெனி இஸ் அன்ஏபிள் டு அலாட் த செக்யூரிட்டிஸ். இங்கே வந்து அந்த அலாட்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் முடிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி வித்தின் 15 days ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 60 days ரீஃபண்ட் பண்ணிக்கணும். இஃப் த கம்பெனி ஃபெயில்ஸ் டு ரீபே த அப்ளிகேஷன் மணி வித்தின் த அஃபோசைட் பீரியட் இட் ஷால் பி liable டு ரீபே த மணி வித் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 12% per annum ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 60th day. கரெக்ட்? ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் அப்ளிகேஷன் மணி 15th ஏப்ரல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட் 31st ஜூலை வரைக்குமே பண்ணலை. கரெக்டாக? ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 60 days. ஹென்ஸ் த கம்பெனி இஸ் லைபிள் டு பே எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்? 12% இன்ட்ரெஸ்ட். Therefore the objection raised by the members for non-allotment or a refund of application money within the statutory time limit is valid. However, the claim to pay interest at the rate of 15% is not valid. Also, the application money cannot be used for payment of dividends. Easy? அவ்வளோதான் முடிஞ்சு. We have completed questions of prospectus. சூப்பர்ல, ஈஸியில் சூப்பர்.